ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். இந்த சனிக்கிழமை காலையில் நீங்கள் சுகமாயிருப்பீர்களாக, க்ஷேமமாய் மன ரம்யமாய் இருக்க தேவனாய கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் ஒத்தாசை பண்ணுவாராக. நீங்கள் ஒவ்வொரு நாளும் கேட்டு வருகிற அதிகாலை வார்த்தைகள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிறது என்று சொல்லி நம்புகிறேன். அதில் சொல்லப்படுகிற மனப்பாட வாக்கியங்களை மனப்பாடம் செய்கிறீர்கள் என்று நம்புகிறேன். இந்த நாளிலே ஒரு சிறு வேத பகுதி உங்களோடு கூட சேர்ந்து தியானிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். 122ஆம் சங்கீதத்தில் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியா இருந்தேன். கர்த்தருடைய ஆலயத்தை நினைச்ச உடனே தேவ ஜனங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி. ஆலயத்திலே மகிழ்ச்சியா இருந்தேன். எருசலேமே உன் வாசல்களில் எங்கள் கால்கள் நிற்கலாயிற்று. இப்போ எருசலேம் வாசலுக்கு ஓடி வந்துடணும். எந்த நேரத்திலும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு வருகிறதை குறித்து சங்கடப்படவோ சந்தேகப்படவோ கூடாது. ஏனென்று கேட்டால் கர்த்தருடைய ஆலயத்தில் அவர் வைத்திருக்கிற பொக்கிஷங்கள் ஏராளம். அங்கே வரும்போது தேவன் தருகிற வார்த்தைகள் விசேஷமாய் இந்த சங்கீதத்தின் 7ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கிறது, உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைகளுக்குள்ளே சுகமும் இருப்பதாக. தேவனாகிய கர்த்தர் நம்முடைய அலங்கத்தை குறித்து விரும்புகிறது என்ன, நம்முடைய அரண்மனையை குறித்து விரும்புகிறது என்ன? அலங்கம் என்பது என்னென்று கேட்டால் நம்மை சுற்றியுள்ள சகல பார்டர்ஸ், நம்முடைய எல்லைகள் எல்லாம் நம்முடைய அலங்கங்கள். நம்முடைய சகோதரர்கள், நம்முடைய சகோதரிகள், உற்றார் உறவினர், மாற்று கருத்துடையவர்கள், மாற்று மதத்தினர், யாரோடெல்லாம் நமக்கு தொடர்பு இருக்கிறதோ அவர்கள் எல்லாருமே நம்முடைய அலங்கத்தை சேர்ந்தவர்கள். அந்த அலங்கத்திற்குள்ளே ஒரு விசுவாசிக்கு என்ன இருக்க வேண்டும் என்று கேட்டால், உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும். அப்போ தேவ பிள்ளைகள் எல்லாரோடும் சமாதானம் இருக்க வேண்டும். வேதத்தில் சொல்லிருக்கு, கூடுமானால் யாவரோடும் சமாதானமாக இருக்க நாடுங்கள், சத்துருக்களை சிநேகியுங்கள், சத்துரு பசியா இருந்தால் அவனுக்கு ஆகாரம் கொடுங்கள். அப்போ எல்லாரையும் நேசிக்கத்தக்கதான ஒரு அரண் தான், எல்லாரோடும் சமாதானமாக இருக்கத்தக்கதான ஒரு பார்டர் தான் என்னவென்று கேட்டால் நம்முடைய அலங்கம். ஆனால் அந்த அலங்கத்துக்குள்ளே, இந்த அலங்கம் என்று கேட்டால் சுற்றுச்சுவர், அந்த சுற்றுச்சுவருக்குள்ளே நம்முடைய அரண்மனை இருக்கிறது. இந்த அரண்மனை எது தெரியுமா? நிறைய 50-60 ரூம்ஸை கொண்ட ஒரு பெரும் பில்டிங் தான் ஒரு அரண்மனை கிடையாது. நீங்களும் நானும் எங்கே தங்கியிருக்கிறோமோ அந்த வீடு நம்முடைய அரண்மனை. அது ஒருவேளை ஒரே ஒரு அறை உள்ளதான வீடாக இருக்கலாம், 4 அறைகள் கொண்ட வீடாக இருக்கலாம், சுற்றுச்சுவர்கள் எல்லாம் எழும்பின வீடாக இருக்கலாம், பாதுகாக்கப்பட்ட வீடாக இருக்கலாம். எவ்வளோ இருந்தாலும் அந்த வீட்டுக்குள்ளே எத்தனை அறை இருக்கிறதுன்ற பிரச்சனை இல்லை. அதுதான், அந்த வீடு தான் நம்முடைய அரண்மனை. ஒரே ஒரு அறை, கூரை வீடுல நம் குடியிருந்தாலும் அது நம்முடைய அரண்மனை. அந்த அரண்மனைக்குள்ளே சுகமும் உண்டாயிருப்பதாக. இந்த நாளிலே நான் உங்களிடத்தில் பேசும்போது ஏராளமான தொற்று வியாதிகள் மற்றும் ஜனங்களை ரொம்ப பாதித்து கொண்டிருக்கிறது. இந்த நாட்களிலே நம்முடைய சபையாரும் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் எனக்கு சொல்ல வேண்டியதான வார்த்தைகள், உன் அரண்மனைக்குள்ளே, உன் அரண்மனைக்குள்ளே, உன் வீட்டுக்குள்ளே, உன் குடிசைக்குள்ளே, அந்த 4 சுவருக்குள்ளே சுகம் தங்கியிருப்பதாக. அதற்கு தேவனாய கர்த்தர் ஒத்தாசை பண்ணுவாராக. அது எப்போ கிடைக்கும் என்று கேட்டால், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் என்னோடு சொன்னபோது என் மனசு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ஆண்டவருடைய ஆலயத்தை குறித்த ஒரு மகிழ்ச்சியால் நீங்கள் நிறைந்திருக்கும் போது உங்களுடைய அலங்கத்துக்குள்ளே சமாதானம் இருக்கும், அரண்மனைக்குள்ளே சுகம் தங்கி இருக்கும். அந்த சுகத்தை இந்த நாளிலே நீங்களும் நானும் நம்முடைய வீடுகளிலே, நம்முடைய அரண்மனைகளிலே அனுபவிக்க தேவனாய கர்த்தர் ஒத்தாசை பண்ணுவாராக. பரிசுத்த பிதாவே இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கு தந்த இந்த நல்வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய வீடுகள் தான் எங்களுடைய அரண்மனைகளாய், எங்களுடைய சுற்றங்களெல்லாம் எங்களுடைய அலங்கமாய் காணப்பட, அந்த அலங்கத்துக்குள்ளே சமாதானம், அந்த அரண்மனைக்குள்ளே சுகம், இதை ரெண்டும் இல்லாமல் தவிக்கிற ஏராளம் ஜனங்களுக்கு மத்தியிலே இந்த தவிப்பை நீக்கி சமாதானத்தையும் சுகத்தையும் அருள்வீராக. அதை செய்து உங்கள் நாமத்தை மையப்படுத்திக் கொள்ளும். இது எல்லாருக்கும் நாங்கள் அறிவிக்க எங்களுக்கு கிருபைத்தார். தேவநாமத்திற்கு மகிமையாய் வாழ இந்த நாள் முழுவதும் ஒத்தாசைப்படும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் பரிசுத்த பிதாவே, ஆமேன், ஆமேன். கேட்டது போல உங்கள் அலங்கத்துக்குள்ளே, எல்லா அலங்கத்தின் எல்லா பகுதியிலும், சுற்றுச்சுவரின் எல்லா பகுதியிலும் சமாதானம் உண்டாயிருப்பதாக. உங்கள் அரண்மனைக்குள்ளே, வீட்டுக்குள்ளே சுகம் தங்கியிருப்பதாக. God bless you abundantly again and again and again and again. Amen.